ஐடி கார்டு மாட்டுனதும் சரியான ஃபீலு. அச்சோ! நம்ம திரும்ப காலேஜ் லைஃப்லயே இருந்திருக்கலான்ற மாரி இருந்தது. சம் மார்க் ஷீட்ஸு எனக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வராததுனால நான் யுனிவர்சிட்டி கிளம்பிட்டேன். யுனிவர்சிட்டி போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு, மார்னிங் கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஈவினிங் 6:00 போல. ஆனா அது மார்னிங் 9:00 அந்த கிளைமேட் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு புடிச்ச கடையில போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். யுனிவர்சிட்டி உள்ள போறதே நான் இதுவே ஃபர்ஸ்ட் டைமு. நான் கிளம்பும்போது என்ன நினச்சிட்டு வந்தேனோ அதுதான் நடந்தது. எப்படியோ இது 1 ஆர் 2 டேஸ் கண்டிப்பா இழுக்கும். லெட்டர்ஸ் இல்ல, டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்புவாங்கன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா அதே போல தான் நடந்தது. அப்புறம் என்ன, சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜில கால் பண்ணி கேட்டேன். 2 டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொன்னதுனால, அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டியிலேருந்து வந்துட்டு லஞ்சும் நாங்க அங்கேயே முடிச்சுட்டோம், கிளம்பிட்டோம். யுனிவர்சிட்டியிலேருந்து வரும்போது தொப்பூர் வழியா தான் வந்தோம். கரெக்ட்டா அந்த டர்னிங்லயே ஒரு ஆக்சிடென்ட். லாரி கவுந்து இருந்தது. அந்த இடத்துல டவுன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்றதுனால மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்லோவா தான் வரணுன்ற மாரி இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் புதுசா வரவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ, அதனால எப்படியாச்சும் ஒண்ணு ஆயிடுன்ற மாரி சொல்லிட்டுருந்தாங்க. எனக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு அக்கா பொண்ணோட பர்த்டே. அவளுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு, கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து எக் ரைஸ் செஞ்சிருந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 1 டே மட்டும் தான் நைட் மட்டும் தான் வீட்ல இருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங்கே நான் திரும்ப அகைன் ஷிஃப்ட்டுக்கு வர மாரி ஆயிடுச்சு.